ஸ்ட்ரீட் ஃபுட் தெரு உணவு அப்படின்றது இன்னைக்கு ரொம்பவே பிரபலமாயிட்டு வருது. அதுலேயும் முக்கியமாக நிறைய ஃபுட் பிளாகர்ஸ் வந்து இந்த தெரு உணவுகளை அதிகமாக ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு vlogging மாதிரி எடுத்து போடுறாங்க. அண்ட் அதை நிறைய பேர் கமெண்ட்ரியும் பண்ணுறாங்க. வாங்கடி செல்லம் வாங்க. இந்த மாதிரி அன்ஹைஜீனாக இருக்குது, அதில் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் போலியாக இருக்குது, நிறைய இதனால் உடலுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்றது என்னது? எஃப்எஸ்எஸ்ஏ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெரு ஓரங்கள்லையோ ரோட்டு ஓரங்கள்லையோ அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய இடத்துல இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை உற்பத்தி பண்ணி அங்கேயே விற்கப்படக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்றது. சரி, இந்த மாதிரியான உணவு வகைகளுக்கு இல்லை இந்த மாதிரியான சிற்றுண்டிகளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எவ்வளவு சிறிய கடை வச்சிருந்தாலும் சரி, எஃப்எஸ்எஸ்ஏல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க வேண்டியது முக்கியம். அண்ட் உணவுப் பொருளை தயாரிக்கிறதுக்கும் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் பயங்கரமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து வகுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சானிடரி அண்ட் ஹைஜீனிக் ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரீட் ஃபுட் வெண்டார்ஸ். உங்களோட கடை வந்து குப்பைகளுக்கு பக்கத்துலையோ டாய்லெட் ஃபெசிலிட்டி பக்கத்துலையோ இருக்கக்கூடாது. அண்ட் கார்ட்டு ஃபுட் ஸ்டோரேஜ் பண்ணுற ஏரியா எல்லாமே க்ளீனாக இருக்கணும். ரப்பிஷை போடுறதுக்கான பின்னை ஒதுக்கி இருக்கணும், அது மூடி இருக்கணும். டேப் வாட்டரில் அந்த பாத்திரங்களை கழுவணும். உணவுப் பொருட்களை கையாளும் போது தேவைப்படுற இடங்கள்ல ஹேண்ட் கிளவுஸ் போட்டிருக்கணும், ஆப்ரான்ஸ் போட்டிருக்கணும். உணவை கையாளுறவங்க சாப்பிட்றது, சவைக்கிறது, துப்புறது, இல்லை புகைப்பிடிக்கிறது, இல்லை மூக்க அந்த மாதிரி பண்ணலாம் கூடாது. அதுக்கு தான் இவ்வளோ ரெகுலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சானிடரி அண்ட் ஹைஜீனிக்காக மட்டுமே கிட்டத்தட்ட 23 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே சிற்றுண்டி கடையில் இந்த 23 பாயிண்ட்ஸும் ஃபாலோ பண்ணப்படுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணப்படாது, மீறப்படும். ஏன்னா அது ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு அந்த உணவை கையாளுற அளவுக்காவது அவங்க ஓரளவு சுத்தமாக இருக்கணும். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு அடுத்து வரக்கூடியது இன்கிரீடியன்ஸ். என்னென்ன பொருட்களை வச்சு இவங்க அந்த உணவுப் பொருட்களை வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படின்றது. முதல் விஷயம் ஆயில், அதாவது பயன்படுத்தப்படக்கூடிய எண்ணெய். இதில் எழக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, பெரும்பாலான கடைகளில் யூஸ் பண்ண ஆயிலை வந்து திரும்ப பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ் பண்ண ஆயில்னா வெளியில் யூஸ் பண்ண ஒரு ஆயிலை இவங்க வாங்கி பயன்படுத்தலை. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஆயிலை தான் வாங்குறாங்க. அது ஒரு சீப்பான வெஜிடபிள் ஆயிலோ இல்லை பாம் ஆயிலோ தான் இருக்கும். அதை வந்து நாள் பயன்படுத்தினாங்க அப்படின்னா அந்த மீதி எண்ணெயை அவங்க வந்து குப்பையில் ஊற்றுறதோ இல்லை வேற யூஸ்க்கோ அவங்க பயன்படுத்துறது கிடையாது. அதே எண்ணெயோட மறுநாள் அடிஷ்னலாக ஒரு 2 பாக்கெட் எண்ணெயை மட்டும் ஆட் பண்ணிட்டு அதே எண்ணெயை திரும்ப ரீஹீட் பண்ணி பயன்படுத்துகிறாங்க. 2022 டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஆர்டிக்கலில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, 10ல் ஒரு கடையில் தமிழ்நாட்டில் பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் உணவு கடையில் இந்த ஆயிலை வந்து திரும்ப ரீஹீட் பண்ணி அந்த முழு நாளும் அதை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இதில் 5ல் ஒருத்தர் வந்து பழைய ஆயிலோட அந்த புது ஆயிலை வந்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துகிறாங்க அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆயிலை நம்ம திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணும்போது அந்த ஆயில் வந்து ஆக்சிடேஷன் அடையும். இதனால் டிரான்ஸ்ஃபேட்டு, ஹைட்ரோபெராக்சைடு, ஃப்ரீ ரேடிக்கல்ஸு, அக்ரிலமைடு இது எல்லாமே வந்து அதிகமாக அதில் உருவாகும். இதெல்லாம் உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருட்கள். ஸ்லோ பாய்சன் மாதிரி நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படலாம். சரி, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போயிடலாம். அதாவது ஃபேக்கான உணவுப் பொருட்கள். இன்னைக்கு ஸ்ட்ரீட் ஃபுட்ஸில் பெரும்பாலும் நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பட்டர், சீஸ், பன்னீர், இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த பட்டர் அப்படின்றது அடிக்கடி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அண்ட் மெயினாக பட்டர் அதில் ஆட் ஆகிருக்கு அப்படின்னா அது ஒரு ப்ரீமியமான ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் மேட்ரு என்னன்னா, இவங்க பயன்படுத்தக்கூடிய பட்டர் எதுவுமே பட்டரே கிடையாது. இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? இந்த அருகு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு பட்டர் பாக்கெட் மாதிரியே இருக்கும். ஆனால் இதில் ஃப்ரண்ட்டில் வந்து ஃபேட் ஸ்ப்ரெட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பின்னாடி இன்க்ரீடியன்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ரிஃபைன்டு பாம் ஆயில் அண்ட் செசமே ஆயில் அதை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. வெறும் ஆயிலை வச்சு மட்டுமே பட்டர் மாதிரியான ஒரு கன்சிஸ்டன்சியில் இந்த பொருளை வந்து உருவாக்கியிருக்காங்க. சரி, இந்த ஃபேட் ஸ்ப்ரெட் அப்படின்றது நிஜமாவே தேவையான ஒரு ப்ராடக்டா? எதுக்காக அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதை ஏன் பட்டர் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது ஒரு தேவையான ப்ராடக்ட்லாம் கிடையாது. பட்டரோட ஃபேக் வெர்ஷன் தான் இது. ஆனால் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இது எஃப்எஸ்எஸ்ஏ அப்ரூவ்டு ப்ராடக்ட். பின்னாடியே பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எஸ்ஏ லைசன்ஸ் இருக்கும். இதுக்கு அரசாங்கமே வந்து அனலாக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை உருவாக்கியிருக்காங்க. பால் இல்லாத, பால் சார்ந்த பொருட்களை வச்சு உருவாகக்கூடிய பொருட்கள் மாதிரியே உருவாகக்கூடிய பொருளுக்கு பேர் தான் இந்த அனலாக் ப்ராடக்ட்ஸ். சொல்ற எனக்கே குழப்புது. அப்ப கேட்கறவங்களுக்கு எப்படி இருக்கும்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அண்ட் கடையில பட்டர்ன்னு வாங்கும்போது இந்த மாதிரியான ஒரு ப்ராடக்டை தான் எடுத்து கொடுக்குறாங்க. இது நார்மல் பட்டரை விட கொஞ்சம் ரேட்டு கம்மியா இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பொருள் தான் இன்னைக்கு பட்டர் அப்படின்ற பேர்ல உலாவுது. இந்த மாதிரி ஃபேக் ப்ராடக்ட்லாம் உருவாகாம தடுக்க வேண்டிய இந்த துறை என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக அவங்களே வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கொண்டு வருவாங்க. கொண்டு வந்துட்டு அதுக்குள்ளேயே ஒரு பள்ளத்தை வெட்டிப்பாங்க. அந்த பள்ளத்துக்குள்ளே அவங்களும் போய் நாங்களே இதை ரெகுலேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உட்காந்துப்பாங்க. அப்புறம் யாராவது பிரச்சனை பண்ணி இது வந்து பயங்கரமான ஒரு கெமிக்கல் சேருது, இது வந்து விற்கவே கூடாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க திடீர்னு
புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி எடுத்துகிட்டு வந்த மாதிரி பாருங்கள் நாங்கள் இதெல்லாம் வந்து சீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி பெருசாக வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆனால் பார்த்தா அந்த ப்ராடக்ட் எல்லாம் அப்ரூவ் பண்ணதே அவங்களா தான் இருக்கும். நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இது பட்டருன்னு மட்டும் கிடையாது, சீஸ்லையும் இதே மாதிரி ஃபேக் சீஸ் இருக்கு. அண்ட் அதே மாதிரி பன்னீர்லையும் ஃபேக்கான பன்னீர் வந்து இருக்கு. இன்னைக்கு நீங்கள் ரீசெண்டாக நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரீல்ஸ்லையும் பார்த்துருப்பீங்க. ஒரு ஃபேக்கான ஒரு பன்னீர் ப்ராடக்ட் அப்படின்றது இருக்கு. இது எல்லாம் உருவாகிறது ஸ்டார்ச் கண்டென்ட்டை வச்சும் வெஜிடபிள் ஆயிலை வச்சும் மட்டுமே தான் உருவாகுது. இதில் எந்த விதமான பால் சார்ந்த பொருட்களும் கிடையாது. அடுத்தபடியாக மைதா. இன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களும் பெரும்பாலும் வந்து மைதாவில் தான் தயாரிக்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டுக்காக வாங்கக்கூடிய மைதாவே வந்து அதிகமாக சாப்பிடும்போது உடலுக்கு தீங்கானது. அது ஒரு சிம்பிளான கார்போஹைட்ரேட். ஆனால் இந்த மூத்த உணவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு மைதாவை கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் வந்து குளூட்டன் ஆடட் மைதா. அதாவது இருக்கக்கூடிய கோதுமையில் இருக்கக்கூடிய குளூட்டன் கண்டென்ட்டை விட அதிகப்படியான குளூட்டன் கண்டென்ட் ஆட் பண்ண ஒரு மைதாவை வந்து இவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம முன்னாடி பரோட்டா மேக்கிங் வீடியோலேயே பார்த்துருந்தோம். ஸ்பெஷல் மைதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயன்படுத்துகிற மைதாவில் குளூட்டன் அதிகமாக ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இவங்க இண்டஸ்ட்ரியில் பயன்படுத்தக்கூடிய முக்காவாசி மைதாவில் வந்து குளூட்டன் அதிகமாக சேர்க்குறாங்க. இது வந்து அந்த மாவோட மீள் தன்மையை வந்து அதிகப்படுத்தும். அண்ட் அதே மாதிரி அந்த பொங்கி வருது இல்லையா, பன்னோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் கேக்கோ செய்யும் போது நல்ல அந்த பொங்குற தன்மையை கொடுக்குது இல்லையா, அதுக்கு முக்கியமான பங்களிக்கக்கூடியது இந்த மைதா தான். பட் குளூட்டன் வந்து ஒரு ப்ரோட்டீன் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். அது அளவாக இருக்கிற வரைக்கும் தான். அளவை தாண்டும் போது இந்த ப்ரோட்டீன்லாம் ஒன்றும் கிடையாது. அது வந்து டைஜஷன் பிரச்சனையை ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு மாவே வந்து அந்த மாதிரி ரப்பர் மாதிரி ஆகும்போது அது வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாருமே அதே மாதிரி பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல வரலை. ஒரு சிலர் இந்த மாதிரி தெரு உணவுகளை வந்து இந்த மாதிரி தயாரிக்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் சரியான முறையில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு கோவப்பட வேணாம். நீங்கள் ஜஸ்ட் இந்த வீடியோவை பார்த்துட்டோ இல்லை பார்க்காமலோ தள்ளி விட்டுட்டு போயிடலாம். ஸ்கிப். இல்லை நீங்கள் வந்து கோவப்படுறீங்க, எங்களோட பொழப்புல மண்ணள்ளி போட்ட, நீ உருப்பட மாட்ட அப்படின்ற மாதிரி கருத்துக்களை கமெண்ட்ல சொல்றீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அதே மாதிரி இது ஒன்லி தெரு உணவு கடைகளுக்கு மட்டும் பொருந்தாது. ரெஸ்டாரண்ட் வச்சிருக்கவங்க, ஹோட்டல் வச்சிருக்கவங்க அவங்களுக்கும் சேர்ந்து தான் பொருந்தும். ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ண தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி அபூர்வமான தெரு உணவுகளை எனக்கு எக்கச்சக்கமான பேர் நிறைய ரீல்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருக்கீங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துட்டு வந்துடுவோமா? ஆரம்பிக்கலாங்களா? இவரை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, லாலி சங்கானி அப்படின்றவர். அந்த கொல்கத்தாவில் அந்த கச்சோரியும் சப்ஜியும் வந்து விற்கிறாப்புல. அண்ட் இவரை வந்து நிறைய பேர் அன்ஹைஜீனிக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதில் உள்ள விஷயம் என்னென்னா, அவர் காலையில் ஆரம்பிக்கும் போது ஓரளவுக்கு க்ளீனாக தான் ஆரம்பிக்கிறாரு. டைம் ஆக ஆக 1000 கஸ்டமருக்கு மேலே ஹேண்டில் பண்ணும்போது அது அன்ஹைஜீனாக மாறிடுது. இதில் சுகாதாரம் அப்படின்றது மெயின்டைன் பண்ண படலை தான். அவரோட 2 கையையும் தான் எல்லா இடத்துலையும் வைக்கிறாரு. பட் மற்ற விஷயங்களை நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கும்போது இது எவ்வளவோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணும். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. அண்ட் இன்னொரு விஷயம், அவரோட கடையை கம்பேர் பண்ணும்போது இவரோட கடை வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம வடக்கு நண்பர்கள் எல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அங்கே சைடில் அந்த கச்சோரியை போடுறாரு இல்லையா, அவரை கவனிச்சிங்கன்னா தெரியும். அதே கையில் கச்சோரியை போட்டு அதே கையில் தான் மற்ற விஷயங்களையும் பண்ணுறாப்புல. அதனால் அந்த மாதிரி கடைகள் எல்லாமே மோஸ்ட்லி அன்ஹைஜீனிக் தான். நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? எதுக்கு வெளியே இருந்தே பார்ப்போம். உடனே சிலர் கேட்பீங்க, நீ என்னமோ அமெரிக்காவிலேருந்து வந்த மாதிரியும் நைஃப்ஸ் அண்ட் ஃபோக்ஸை வச்சு தான் டெய்லியும் சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரியும் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு கையில் ஹேண்டில் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. பட் அதுலேயும் வந்து ஓரளவுக்கு சுத்தமாக இருக்கணும்னு தான் நான் கேட்குறேன். கத்துக்கிடணும் ஐயா, கத்துக்கிடணும். தம்பி கிட்டே இதை கத்துக்கிடணும். இவரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சரி அசுத்தமாக இருக்குன்னா விட்டுட்டு போக வேண்டியதானடா அப்படின்னா விட மாட்டாங்க. திரும்ப திரும்ப அவரே போயிட்டு அவரையே டார்ச்சர் பண்ணிட்டு இந்த ஃபுட் பிளாகர்ஸோட தொல்லை தாங்க முடியல. ஒரு மனுஷன் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடக்கூடாது. அவர் கடையிலேயே எல்லா நாளும் போயிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு அவரை போட்டு அந்த மனுஷனை டார்ச்சர் பண்ணிட்டு, இவங்க உள்ளூரில் பண்ணுற அநியாயம் பத்தாதுன்னு யாரோ மெக்சிகோ ஃபுட் பிளாகராக அவர் வந்து இந்த கச்சோரியை ட்ரை பண்ணியிருக்காப்புல. எதுக்கு? இதெல்லாம் வந்து இந்தியன் பீப்புளுக்காக ஸ்பெஷலாக மேட் பண்ண சப்ஜி. அதை வந்து நீங்கள் சாப்பிட்லாமா? சாப்பிட்டுட்டு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகிருக்காப்புல. இப்போ யாருக்கு அதனால் லாஸு? இதெல்லாம் நமக்கு தேவைதானா? நாங்கள்லாம் ஸ்பெஷலான இம்யூனிட்டியை பில்டு பண்ணிட்டு இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் தேவையில்லாமல் வந்து எங்களோட இம்யூனிட்டியை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அண்ட் ரீசெண்டாக நீங்கள் நியூஸ்லலாம் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோமோஸ் அண்ட் இந்த ரோல்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்க, எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் இவங்க ஸ்டோர் பண்ணி பெரிய பெரிய கடைகளுக்கு இந்த மோமோஸை சேல் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் அவங்களோட பெட்டுக்கு அடியிலையும் அண்ட் அங்கே இருக்கக்கூடிய முக்கு மூளைகள்லையும் அதோட பொருட்களையும் அந்த மோமோஸையும் வந்து ஆல்ரெடி தயார் பண்ணி அதை வந்து பேக் பண்ணி வச்சுருக்காங்க. மோமோஸை விரும்பக்கூடிய உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ரெடிமேடாக இருக்கக்கூடிய மோமோஸ் தான் நிறைய வருது. யாரும் வந்து அவங்களாலாம் உட்காந்து மோமோஸை மேனுஃபேக்சர் பண்ணுறது கிடையாது. ஸோ ரெடிமேடாக அந்த பேக்கெட்டை வாங்கி ஜஸ்ட் அதை அவிச்சு கொடுக்குறாங்க. ஸோ அது தயாரிக்கப்படுறது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கூட இருக்கலாம். ஒருவேளை இருக்குமோ. இந்த வீடியோவில் தட்டை கழுவாம துணியை தொடச்சு வச்சுட்டு இருக்காங்க. இது எங்கேயோ வட மாநிலத்தில் நடந்தது கிடையாது, ட்ரிப்ளிகேனில் நடந்த ஒரு விஷயம். இதில் தட்டை கழுவுறதுக்கு உங்களுக்கு தண்ணி கூடவா இல்லை? அதுவும் வாயில் பாக்க போட்டுட்டு
இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து முடிவு பண்ணேன், ஓரளவுக்கு காமாக இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு போயிடுவோம், எமோஷன் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கடுப்பாக தான் ஆகுது. நம்ம பாருங்களேன், எவ்வளோ காமாக உட்காந்து கேட்குறதுக்கு திமிராக உட்காந்து பதில் சொல்லிட்டு, நம்ம கேட்டோம் அப்படின்னாலும் திமிருத்தனமாக பேசுவாங்க. இவங்களுக்கெல்லாம் மக்களோட உடல்நிலையில் துளியும் வந்து அக்கறை கிடையாது. இந்த வீடியோவில் பாருங்கள், பெரிய சைஸ் குலாப் ஜாமுன். இதில் சத்தான உணவுப் பொருள் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கல்ல, சத்தான உணவுப் பொருளே வந்து அதில் ஒட்டிகிட்டு இருக்க தேனீக்கள் தான். என்னென்னா அது அதில் செத்து போயிடும், அதை நம்ம சேர்த்து சாப்பிடும்போது அது ஒரு ப்ரோட்டீன் சத்து தானே. ஸோ அப்படின்றப்போ சத்தான உணவுப் பொருள் தானே. இது வந்து அதை விட கொஞ்சம் பெரிய சைஸு. இதில் இருக்கக்கூடிய சத்தான உணவுப் பொருள் என்னென்னா அண்ணன் கையில் இருக்கக்கூடிய பாக்டீரியா தான். இதுதான் ஜிலேபி தயாரிக்கக்கூடிய எண்ணெய். எண்ணெயை பார்த்தீங்கன்னா டார்க் கலரில் இருக்குல்ல, ஆனால் மேட்ரு வந்து எண்ணெய் கிடையாது. அந்த எண்ணெயை ஊற்றுனாங்க இல்லையா, அந்த டின்னிக்குள்ளே ஒரு எலி செத்து கிடக்கு. திருநின்ற ஊரில் பிரியாணியில் கிடக்கு. அண்ட் அதே மாதிரி மட்டன் குழம்புல வந்து இது தேரை ஏதோ செத்து கிடக்கு. இந்த மாதிரி பாச்சான் விழுகும், பல்லி விழுகும், தேரை விழுகும். இது எல்லாம் இவ்வளோதான் செய்யும். ஏன்னா நீங்கள் செய்கிற கண்டிஷனே அந்த நிலமையில தான் செய்கிறீங்க. ஓப்பனான ஒரு ஸ்பேஸில் வச்சு சமைக்கிறது அண்ட் அதை சுற்றி பாச்சான் இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளீன் பண்ணுறது கிடையாது. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியாமல் விழுந்தது. தெரிஞ்சு விழுந்திருந்ததுன்னா இப்படிலாம் விட்டுருப்பாங்களா? ஜஸ்ட்டு தூக்கி போட்டுட்டு அதை அப்படியே உங்களுக்கு வச்சு கொடுத்துருப்பாங்க. ஏதோ தெரியாமல் இருந்ததுனால அவங்கள நீங்கள் இப்படிலாம் ப்ளேம் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பாருங்க, அவங்க ஒரு பெரிய சட்டியில் பிரியாணி வைக்கும்போது தெரியாதனமாக ஒரு பல்லி வந்து விழுந்துருச்சு. தெரியாமல் தான் வந்து விழுந்துருச்சு. விழுந்துட்டதுக்கப்புறமா அந்த ஒரு சட்டி ரைஸு எல்லாத்தையுமா கீழே கொட்ட முடியாதுல்ல. ஜஸ்ட் அந்த பல்லியை மட்டும் தூக்கி போட்டு நமக்கு அதை சர்வ் பண்ணிடுவாங்க. ஆனால் நான் நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன். அங்கே பயன்படுத்தக்கூடிய பொருட்களும் சரி அண்ட் அந்த இடமும் வந்து ரொம்பவே சுத்தமாக வச்சுருப்பாங்க. அதுவும் பீச்லேயே கூட நான் 2-3 கடைகளில் பார்த்துருக்கேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 70% பேர் ஓரளவுக்கு சுத்தமாக தான் செய்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மீதி இருக்கக்கூடிய 30% பேர் மக்களுக்கு என்ன பிரச்சனை ஆனாலும் பரவாயில்ல, நம்மளா சாப்பிட போகிறோம், எவனோ ஒருத்தன் சாப்பிட்டு போக போகிறான், அவனுக்கு ஆஸ்பத்திரி செலவு வந்தாலும் அது இதனால தான்ன்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு மெத்தன போக்கில் வந்து இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சரி, அது என்னப்பா தமிழ்நாட்டை மட்டும் லேபிள் பண்ணுற, நீ என்ன அரசியல் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி சிலர் கேட்பீங்க. ஆக்சுவலாக இதை வந்து நான் சொல்லலை. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டேட் ஃபுட் சேஃப்டி இண்டெக்ஸ் அப்படின்றது FSSAI வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் 2023-24 தமிழ்நாடு தான் வந்து 2வது இடத்துல இருக்குது. கடைசியாக ஒரு விஷயம் நான் ஹைலைட்டடாக சொல்ல விரும்புகிறேன். இதை நான் சொல்லலாமா வேணாமா, சொன்னால் தப்பாயிருமோ அப்படின்ற மாதிரி பயங்கரமாக யோசிச்சு தான் நான் அந்த விஷயத்தையே சொல்கிறேன். நான் வந்து கிட்டத்தட்ட 6-7 வருஷங்களுக்கு மேலே வட மாநிலங்களில் வேலை பார்த்துருக்கேன். அங்கே எனக்கு நிறைய நண்பர்களும் இருக்கிறாங்க. அங்கே எனக்கு பிடிச்ச உணவு வகைகளும் வந்து நிறைய இருக்குது. இன்றைக்கும் வட மாநிலங்களுக்கு போனால் அங்கே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள், சில உணவுப் பொருட்கள் நான் தேடி போய் சாப்பிடுவேன். ஆனால் வட மாநிலங்கள்லேருந்து இங்கே வந்து உணவு கடைகள் போட்டிருக்காங்க இல்லையா, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா இந்த பானிபூரி கடை, அப்புறமா பால் பேடா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கடை, இந்த மாதிரி கடைகள் போட்டிருக்கவங்க வந்து அவங்க தங்கி இருக்கக்கூடிய இடங்கள்லேயே வந்து அடிப்படை வசதிகள் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால, இப்போ உதாரணமாக ஒரு ஷெட்டு போட்ட வீட்டில் தான், இல்லை மொட்டை மாடியில் ஒரு ஷெட்டு போட்ட வீட்டில் தான் அந்த ஒரு சின்ன ஏரியாவில் 10 பேர் 15 பேர் வந்து தங்கியிருப்பாங்க. ஸோ அங்கே அவங்களுக்கு வந்து அடிப்படையான வசதியே இருக்காது, சரியான குடிநீர் இருக்காது, இல்லை அவங்க பாத்ரூம் போகிறதுக்கான சரியான தண்ணீர் இருக்காது. அப்படின்றப்போ ஸோ அங்கே தயாரிக்கப்படக்கூடிய உணவுப் பொருட்கள் அவங்க இருக்கக்கூடிய சூழலில் தான் தயார் பண்ண முடியும் அப்படின்றதுனாலையும், அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீரை தான் பயன்படுத்த முடியும் அப்படின்றதுனாலையும் அதை வச்சு தான் அவங்க செய்கிறாங்க. ஸோ இந்த உணவுப் பொருட்கள் வந்து ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் தயாராகுது. உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் இந்த பானிபூரி கடையோ இல்லை அந்த பால் பேடாவோ அது என்னவோ ஒயிட் கலரில் வச்சுருப்பாங்க, அதையோ தயாரிக்கிற இடத்துக்கு நீங்கள் போங்க. அதாவது அவங்க வேலையை முடிச்சுட்டு போகும்போது அவங்க பின்னாடியே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா நான் அதை தயார் பண்ணுறதை நேரில் கண்ணால் பார்த்துருக்கேன். அண்ட் அவங்க இதை தெரிஞ்சு பண்ணுறாங்களா இல்லை தெரியாமல் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. அது என்னமோ தெரியல, அந்த குறிப்பிட்ட பானிபூரி கடையில் மட்டும் அந்த காலேஜ் பெண்கள் அதிகமாக சூழ்ந்து அந்த பானிபூரியை விரும்பி சாப்பிட்றாங்க. தயவு செஞ்சு அவங்க தயார் பண்ணுற முறையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிட்டதை தொண்டைக்குள்ளே கைவிட்டு வெளியில் எடுப்பீங்க. மறுபடியும் இது ரொம்ப பெரிய குற்றச்சாட்டு தான், நான் தெரிஞ்சு தான் வைக்கிறேன். இதை நான் சொல்கிறதுனால எனக்கு பிரச்சனைகள் ஏற்படுறது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதை நீங்கள் மக்கள் வந்து தயவு செஞ்சு தெளிவாக புரிஞ்சுக்கங்க. என்ன ரியாலிட்டியில் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் அவங்க கொடுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம கண்மூடித்தனமாக நம்ம சாப்பிட்றோம். உதாரணத்துக்கு சாப்பிட்ட பிளேட்டை கழுவுறதுக்கு தண்ணி கிடைக்கலன்னு எங்கேயோ ஒரு குட்டையில் கிடக்கிற தண்ணியையோ இல்லை தேங்கி கிடக்கிற சாக்கடை தண்ணியையோ அவங்க எடுத்துகிட்டு வந்து கழுவி அவங்களோட வேலையை முடிச்சிருவாங்க. அண்ட் அகைன் நான் எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோதான் அந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.